கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த லெந்து காலத்தின் ஆரம்ப நாட்களிலே உங்களோடு கூட ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கும் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் துதிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3வது வசனம். சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்பதாக. என கண்பான என் குடும்பத்தின் மக்களே, இந்த லெந்து காலத்தின் காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சாம்பல் என்றாலே துக்கத்தையும் கனவீனத்தையும் நிராகரிப்பையும் தள்ளப்பட்டதையும் ஒதுக்கப்பட்டதையும் வேதனையையே குறிக்கிறது. தேவ ஜனமே, நீங்களும் இந்த சூழ்நிலையில் அமர்ந்திருக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் நமக்கு சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியையும், ஆறுதலையும், பரிசுத்த ஆவியின் பலனையும் தருவாராம். லேவியராகமம் 6 அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். சாம்பலுக்கு தேவன் மகிமையை கொடுத்திருக்கிறார். சாம்பலின் மீது ரெட்டுடுத்தி கண்ணீரோடு அமர்ந்தவர்களின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றின வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் இந்த சாம்பலே. தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய புலம்பலும் மாறும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமைக்காகவும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்பதாக. எனக்கு அன்பான என் குடும்பத்தின் மக்களே, யாக்கோபு தன் குமாரருக்காக ரெட்டுடுத்தினார். மொர்தெக்காய் யூத ஜனங்களுக்காக சாம்பலில் உட்கார்ந்தான். யூத ஜனத்திற்கு ரட்சிப்பு வந்தது. யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்தார். தேவன் விசாரித்து இரட்டத்தனையான பலன் தந்தார். தேவ பிள்ளையே, நாம் அவர் பாதம் கண்ணீரோடு அமர்ந்தால் சங்கீதங்களின் புத்தகம் 30 அதிகாரம் 11 படி நமது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். மத்தேயு 12 அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரி அணைக்காமலும் இருப்பார் என்பதாக. மகிழ்ந்து களிக்கூறு. 1 சாமுவேலின் புத்தகம் 2 அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ பிள்ளைகள் ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து நன்மைகளை பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தின் மக்களாகிய நாமும் துதியோடு கண்ணீரோடு அவர் பாதம் அமர்ந்து அவரை ஆராதிக்கும் போது நமக்கும் விடுதலையையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குவார். நாமும் லெந்து காலத்தில் ஒரு தீர்மானத்தோடு பாவங்களை அறிக்கை செய்து உபவாசத்தோடும் துதியோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவர் நமக்கு செய்ய போகும் நன்மையான ஈவுகளுக்காக காத்திருப்போம். அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். அவரை நோக்கி பாருங்கள். இந்த லெந்து காலத்தின் காலை நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக
கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா, தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா, தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா, துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா, துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா, சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா, சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா, வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா, புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தந்தீரையாமே, புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தந்தீரையா, கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா, கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா, வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். எந்த காலத்தின் ஆரம்ப நாள் காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வீராக. காத்துக்கொள்ளும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.